ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கைத்தட்டி. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட வாஞ்சையோடு பாய்ந்து செல்லட்டுமே. தம்பி உங்க உற்சாகமே நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறையணும்ப்பா. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் உண்மையா கேளுங்க. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் ஓ ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒவ்வொருவரும் ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்கிற தேவன். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். உலர்ந்து போன நிலை எல்லாம் முடிந்தது என்ற நிலையை கர்த்தர் மாற்றுகிற தேவன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. அறிக்கை பண்ணுங்க வாயை திறந்து. உலர்ந்து போன வாழ்க்கை ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட ஜீவநதியே பாய்ந்து செல். வாஞ்சியோடு கேளுங்க. ஜீவநதியே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பலவீன நல்ல கைத்தட்டி நல்ல உற்சாகமா வாயை திறந்து அறிக்கை பண்ணி பாடுங்க. தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகள் பாடுங்க. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. என்னன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என்னன் உள்ளத்தில் ஜீவநதியே என்னன் உள்ளத்தில் கனி கொடாத மரங்கள் எல்லாம் கனி கொடுக்க செய்கிற ஆண்டவர். என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொன்னார். ஏசப்பாவோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கனி கொடா மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. கனி கொடா மரங்கள் எல்லாம் கொடுக்கட்டுமே. கனி கொடா மரங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கிறார். கொடுக்கட்டுமே. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே
உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. கேளுங்க கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபமாய் பாடுங்க. ஆவியின் வரங்களினால் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் கரங்களை தட்டி ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் உதட்டளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவநதியே ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து ஜீவநதிகள் புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்து விடு, நம்பீரு. தீயவன் செயல் குறித்து ஆமாப்பா புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடு. புல்லை போல் உலர்ந்து இல்லாமல் போய்விடு. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, நம்பீரு. நல்ல கரங்களை தட்டி மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. பாடலாமா? மகிழ்ந்து களி கூறு, ஆமாப்பா, தொடர்ந்து துதி பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார்.
பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு காரியத்தை வாய்க்கச் செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்கச் செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழி என்றால் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. டோட்டல் சரண்டர். சொல்லுங்க, டோட்டல். சத்தமா சொல்லுங்களேன், டோட்டல் சரண்டர். உலக பார்வையில் சரண்டர் என்றால் தோல்வி. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் சரண்டர் பண்ணால் அங்கே தான் வெற்றியின் ஆரம்பமே. ஹல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தை நம்பி 1% கூட நம்ம வாழக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து வாழும்போது அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் பார்த்தீங்கல்ல? எப்படி நடத்தினார்? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் கர்த்தர் நடத்தினதை பாருங்கள். அப்படிதான் நான் உங்களை நடத்துவேன் ஆண்டவர். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்கச் செய்வார் காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்கச் செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார். உங்க சார்பில் அவர் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார். கையை தட்டி செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு காரியத்தை வாய்க்கச் செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு. கண்களை மூடி வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு. கோபத்தை விட்டு விடு சினம் நீ கொள்ளாதே. கோபத்தை விட்டு விடு எல்லா மாம்சீக குணங்கள் அழிக்கப்படுவதாக. பொறாமை எரிச்சல் ஒருபோதும் வேண்டாம் தீமைக்கு வழி நடத்தும். பொறாமை வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், ஒருபோதும் வேண்டாம் தீமைக்கு வழி நடத்தும். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்கச் செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு காரியத்தை கையை தட்டி உற்சாகமா. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு காரியத்தை வாய்க்கச் செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு. நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. பாடுங்க, நல்லவர். இது இன்னும் நல்ல உற்சாகமா கைவிடா. உங்களுடைய முழு பலத்தோடு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை
கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், அவர் காண்கிற தெய்வம். கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். நமக்கு விடுதலை தருகிறார். விடுதலை பாடுங்க. விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் எல்லாருமா. தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. பாடுங்க. ஆராதனை ஆராதனை. Yes Lord. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் ஆராதனை அம்மாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. பாவுக்கே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ஏசப்பா உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி, கை கட்டி அல்ல, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. விடுதலை. உன் வாயை விரிவாய் திற, உன்னை விட்டுக் கொடு, கர்த்தர் நிரப்புவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர், கடைசி நாட்களிலே அளவில்லாமல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவர். ரீபா கபா ரபா ரீகபா ஷேகே துரபாபா ரீமா நகதா. நல்ல கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துருங்க, அவர் நிரப்புவார். ரீபா லா பாகத ரபஹபா ரீகதர கபா ஷேகே துரோ. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி விடுதலை, விடுதலை, விடுதலை. கட்டுகள், கண்ணுக்கு தெரியாத கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளில் இருந்து, வேடனுடைய கண்ணிகளிலே சிக்கி இருக்கிறவளுக்கு விடுதலை. வேடனுடைய கண்ணிகளிலே சிக்கி இருக்கிறவளுக்கு விடுதலை. சாத்தான் வைத்த வலைகளில் இருந்து விடுதலை. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர். வாலிப தம்பி, வாலிப தம்பி, காலையில எழும்பி ஜெபிக்க முடியல, கர்த்தரை தேடு, உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. பாடுங்க. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள வந்துருங்க. அணுகாது எந்த தீங்கும். பாடுங்க, பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே இயேசுவின் இரத்தம், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை தெளிக்கிறோம். பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இம்மட்டும் உதவின எபினேசரே, இம்மட்டும் உதவின எபினேசரே. பாடுங்க. இம்மட்டும் உதவின எபினேசர். அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. இந்த உலகிலே இருக்கும் எல்லா சாத்தானுடைய கிரிகளை காட்டிலும் இயேசு பெரியவர். அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும்
அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். உங்கள் வீடுகளிலே குடும்பங்களிலே உயர்த்தப்படுவதாக. இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் இந்த வாரம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்படுகிறேன் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் எல்லா விதமான செயல்களின் மேலே பஸ்காவாகி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்கிறோம். சாத்தானுடைய உட்புகுதல் இராது. ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை. கையை உயர்த்தி பாடுங்க தம்பி. வாலிப பிள்ளைங்க பாடுங்க. நீங்க தான் கர்த்தர் விரும்புகிற பாத்திரங்கள். வல்லவரே ஆராதனை 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 கை வைக்க பார்ப்போம். சர்வாங்க சுகம் எல்லாம் சொல்லுங்க. சர்வாங்க சுகம் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எல்லாம் சொல்லு. வாயை திறந்து கேளுங்க. சர்வாங்க சுகத்தை கொடுக்கிற இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் சர்வாங்க சுகத்தை கொடுக்கிற நாமம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். எலும்புகள் நரம்புகள் தசைகளுக்குள்ள இயேசுவின் வல்லமை, உங்களுடைய உறுப்புகளுக்குள்ள இயேசுவின் வல்லமை பாய்கிறது. மெய்யான ஞானம் சொல்லுங்க. தெய்வீக ஞானம் எல்லாம் சொல்லுங்க. தெய்வீக ஞானம். ஞானத்தின் ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். எல்லாம் கேளுங்க. வாலிப பிள்ளைங்க பெரியவங்க கேளுங்க. ஆண்டவரே ஒரு மெய்யான தெய்வீக ஞானத்தினால் என்னை நிரப்போ, என்னை நிரப்போ, என்னை நிரப்போ. ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே அவர் நல்லவர், அவர் வல்லவர்.
உண்மையா உண்மையா ஐயா ஓ நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் நன்றி செலுத்துவோமா? நன்றியப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நேராய் இரு கரங்களை உயர்த்தி இன்றைக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய கிருபையினால அவருடைய இரக்கங்களினால அவருடைய அன்பினால இம்மட்டும் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல ஆராதிக்கும்படியா ஒரு திறந்த வாசலை தேவன் கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே உமக்கு நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லா சகோதரர்கள், எல்லா சகோதரிமார்கள் எல்லாரும் வாய்களை திறந்து செபிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. பல இடங்களுக்கு நம்ம பிரயாணப்பட்ட போதிலும் எல்லா இடத்திலும் தேவன் நம்மளோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரே. அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. கடந்த வாரத்துல எத்தனை செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், துயரமான சம்பவங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியிலும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இவ்வளவுதானா ஆண்டவருக்கு? இவ்வளவுதானா ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு? இவ்வளவுதானா? கரங்களை தட்ட முடியும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு இன்றைக்கு ஜீவனோட நிற்பது. ஆண்டவருடைய கிருபை இல்லைனா என்றைக்கோ நம்ம மடிந்து போயிருப்போம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால இம்மட்டும் நம்மளை வழி நடத்தி வருகிற தேவனுக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட கர்த்தாவே ஜெபிக்கும்படியாய் ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே சபையை திறந்து கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆராதனையில கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே குடும்பத்தோடு வருவதற்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரத்துல நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டப்பா. அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இல்லாதவைகளை நினைத்து கலங்காதபடிக்கு ஆண்டவர் இருக்கிறவைகளை வைத்து சந்தோஷத்தோட வாழ்வதற்கு எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே துக்கத்தோடு துயரத்தோடு வந்திருக்கிற யாராயிருந்தாலும் அப்பா, நீர் வேதனையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராகப்பா, அதிசயங்களை செய்வீராகப்பா. ஆண்டவரே வாஞ்சையோடு வந்த பிள்ளைகளுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவீராகப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் எழுந்தருளுவீராகப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மேலும் கர்த்தாவே உம்முடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்ப்ப ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிளாராக்காக, பிரவீனாக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில நல்ல பிரசவத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிற முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முதியோர்களை பராமரித்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா.
எல்லாரும் கரங்களை ஒரு விசை உயர்த்துவோமா? நம்மளுடைய சபையில காணப்படுகிற அனைத்து வாலிப பிள்ளைகள் மேலும் அப்பா இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாங்கி திறந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும் அப்பா. சத்ருவானவன் எந்த விதத்திலும் ஆண்டவரே பிள்ளைகளை வஞ்சித்திடாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷத்த ஞானத்தினால நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலக இச்சைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ள கூடாதப்பா. பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தருவீராகப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் தியானிக்கிற பிள்ளைகளாய் காண தேவன் நீர் அனுகிரகம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன் இரண்டாம் ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த வாரத்துல வராத பிள்ளைகளை இந்த வாரத்துல காணும்படியா நீர் வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இன்னும் சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான செல்வி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க. வந்திருக்கிற தேவதாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் கொடுக்க போகிற வார்த்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஏற்ற மன்னாவை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம், உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். 751 பக்கம் 122 சங்கீதம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சாட்சியால் கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். ஆமென். சத்தியமும் ஜீவனும் நம்மை வழி நடத்துகிறவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் நாளிலே உங்களை எல்லாம் சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்வதற்கு முன்பாக என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பெயர் ஆபிரகாம் சேகர். சொந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடியில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆண்டவரை அறியாதபடி ஊதாரித்தனமாக ரவுடிகளோடு ரவுடியாக கத்தியும் அருவாளையும் தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படி வாழ்ந்த சூழ்நிலையிலும் தேவன் பாராட்டின கிருபை, எனக்கு ஒரு திறமையை தேவன் கொடுத்திருந்தார். சினிமா நடிகர்களைப் போலவும் அரசியல்வாதிகளைப் போலவும் மற்றும் பல தலைவர்களைப் போலவும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குரல்களில் என்னால் பேச முடியும். பல குரல்களில் பேசக்கூடிய ஒரு திறமையை கொடுத்திருந்தார். ஆனாலும் ஒரு குறைவு, பெருமைக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு வேளை மேடை போட்டு பாட்டு கச்சேரி நடக்கும்போது அங்கே எனக்கு பல குரல் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இரவிலே பேசிவிட்டு மறுநாள் காலையில் வேணும்னே பைக் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போவேன். ஏன்னா பலகுரல் பேசும்போது நீ பார்க்கணுன்னு சொல்லி போவேன். அவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இந்த ஆள் தானே பலகுரல் பேசுனா என்ன பார்க்காத மாதிரி அப்படி காலர் தூக்கி விட்டு பெருமையாக போயிடுவேன். பெருமைக்கு ஆசைப்பட்டதுனால சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. பலகுரல் பேசிட்டு போனாலே வித்தியாசமாக பார்க்காங்களே, சினிமாவில் நடிச்சிட்டு போனால் மறுபடியும் தூத்துக்குடி போனால் எல்லோரும் நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்க, பெருமையை அலையலான்னு சொல்லி 86 சென்னைக்கு நான் கடந்து வந்தேன். சென்னையும் ரொம்ப ரவுடியான ஊர், எங்கே பார்த்தாலும் அடிப்படி சண்டை. அப்படிங்கிறனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு இடுப்பில் கத்தியோடு தான் நான் சென்னைக்கே வந்தேன். எப்படி வந்தேன்? கொஞ்சம் கத்தி தான் சொல்லுங்களேன். கத்தியோடு வந்து பல இடங்களிலே முயற்சி செய்து பல திரைப்படங்களிலே சிறிய வேடங்களில் நடித்தேன், பல டிவி சீரியல்களில் நடித்தேன், பல மேடைகளிலே பல குரல் பேசினேன், பல மேடை நாடகங்களில் நடித்தேன், பல மேடைகளிலே அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக பல குரல் பேசி ஓட்டுக்கள் சேகரித்தேன், பல மேடைகளிலே சினிமா நடிகர்களுடன் சேர்ந்து நாடகத்தில் நடித்தேன். தூத்துக்குடியில் ரவுடியாக இருந்தேன், அங்கே ரவுடியாக மட்டும்தான் இருந்தேன், வேறு எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த சினிமா வாழ்க்கை என்னை பாவத்துக்குள்ளாய் தள்ளிவிட்டது. உலகரப்பணமான என்னென்ன பாவங்கள் உண்டோ அத்தனை பாவத்துக்கும் அடிமையானவனாய் காணப்பட்டேன். கெட்டுப்போன சூழ்நிலை. தூத்துக்குடியில் பெற்றோர்கள் இவன் சினிமாவில் சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. சினிமாவில் சேர்ந்து பாவத்துக்குள்ளே விழுந்துட்டான், நம்ம அவனுக்கு என்ன பண்ணணும்? கல்யாணம். கெட்டு போனவனுக்கு தான் கல்யாணம்.
சரி கால் கட்டு போட்டால் திருந்திருவேன்னு சொல்லி தூத்துக்குடியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த பெண்ணிற்கு சாராள் அப்படின்னு பேர் சூட்டி எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என் பேர் ஆபிரகாம், என் ஒய்ஃப் பேர் சாராள். ஆனால் இந்து குடும்பத்தை வந்ததுனால அவளுக்கு ஆண்டவரை பற்றி தெரியல. பாவமான வாழ்க்கையிலே போய் கொண்டு வந்தது. நாங்கள் சென்னையில் நெசப்பாக்கம் பகுதியிலே ஒரு இசி சபைக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்போ அதே சபையை சேர்ந்த ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. என் மனைவியிடத்தில் பேச ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கிறீங்களே, சர்ச்சுக்கே ஒழுங்காக வரமாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என் மனைவி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துமஸுக்கும் ஜனவரிக்கும் ஈஸ்டருக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னு என் மனைவியை நல்லா ஏமாற்றி வச்சுருந்தேன். ஒன்று அந்த சகோதரி சொன்னாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் சொல்லி எபிரேயர் 10:25 வாசிப்பது போல் ஆண்டவர் வார்த்தையும் அன்பை பற்றியும் என் மனைவியிடத்தில் எடுத்து சொல்லி தொடர்ந்து என்னுடைய மனைவியை சபைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்து சென்றது. என் மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்கல. அப்போ அடுத்தது என்னென்ன சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நான் ஒரு இந்து குடும்பத்தை வந்த பொண்ணு, நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவங்க, நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லா ஆராதனையிலையும் சரியான நேரத்தில் கலந்துக்கிறேன், எப்படி நீங்கள் சர்ச்சைக்கே ஒழுங்காக வரமாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி என்னை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று அவள் சொன்ன வார்த்தையில் எனக்கு எல்லா வார்த்தையும் நல்லா இருந்தது. ஆனால் இடையில ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு, அப்புறம் அடுத்தது ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னியே, உன்னால் பேச முடியுமான்னு கேட்டேன். பேச முடியுமா முடியாதா? முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணும்போது பேசுவோம் நாங்கள். சரி அப்படின்னா ஓன்ட்ட பேசுகிற ஓன் ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் இருந்தால் என்கிட்டையும் பேசட்டும். யார் ஆண்டவர்? இந்து குடும்பத்தை பண்ண பார்த்து ஓன் ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் என்கிட்ட பேசணும். பேசினா அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு சவால் விட்டேன். அவங்களும் வழக்கத்தை விட அதிகமாக சபை காரியங்களில் ஈடுபட்டார்கள். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்கம் போல் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நானும் வழக்கம் போல் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து சீட்டு விளையாட போயிட்டேன். சீட்டு விளையாடிட்டு சீட்டு விளையாடிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஒரு 4 மணி இருக்கும். கதவு தட்டுற சத்தம் கேட்டது. நானும் என் மனைவியும் போய் கதவு திறந்தோம். சபையினுடைய போதகர் மற்றும் மூப்பர்கள், சபையில் மூப்பர் இருப்பாங்க இல்லையா, மூப்பர்கள் அல்லது செக்ரட்டரிம்பாங்க, ஒரு 5-6 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. அன்போடு உபசரித்து காப்பி டீலாம் கொடுத்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் திடீர்னு வந்திருக்கீங்களே? என்ன பாஸ்டர், இந்த மாதம் வந்து நம்ம சபையில் ஆண்டு விழா வருது, மறந்துட்டீங்களா அப்படின்னாங்க. ஓ ஆமாம் பாஸ்டர் மறந்துட்டேன். சரி கவலைப்படாதீங்க, வழக்கமாக கொடுக்குற டொனேஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னேன். நிறைய பேர் பாஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா காணிக்கைக்கும் டொனேஷனுக்கும் வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஏன் சபைக்கு வரல, என்னுடைய சபைக்கு உங்களுடைய சமாதானத்துக்காக விளைவினங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் வராங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா நாங்கள் காணிக்கை டொனேஷனுக்கு வரல, வேறு ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம். ஆண்டு விழாவோடு சேர்ந்து இந்த மூப்பர்கள் சபையில் இருப்பாங்களே அவங்கள தேர்ந்தெடுத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க, மூப்பர் பிரதிஷ்டை. அந்த அபிஷேகமான ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து 2 ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. சரியா கவலைப்படாதீங்க, டொனேஷனை டபுளாக தரேன் அப்படின்னு. நீங்கள் டொனேஷன்லேயே இருங்க, நாங்கள் டொனேஷனுக்கு வரல, வேறு ஒரு காரியத்துக்கு வந்துருக்கோம். நாங்கள் என்னையா சொல்கிறீங்க, ஆண்டு விழாவுக்கும் வரலங்கிறீங்க, மூப்பர் பிரதிஷ்டைக்கும் வரலங்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க, முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஐயா உங்களை தான் ஐயா மூப்பராக போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ தான் அல்லையிலேயே சொல்லணும். எனக்கு ஒன்றும் புரியல. சபையில் ஏதோ பதவியை கொடுக்காங்கன்னு சொல்லி நானும் சரின்ட்டேன். அவங்க சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே என் மனைவி அப்படி ஒரு பார்வை பார்த்தா, என்ன பார்க்குறேன்னு, நீங்கள் பாட்டில் மூப்பரானோன்னு சரின்ட்டீங்கன்னு. மூப்பர்னா எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் தெரியுமா? சர்ச்சில் எல்லா விஷயத்துலையும் நான் தான் முன்னால் நிற்பேன். ஆண்டு விழா வந்தால் பேட்ஜ் கொடுப்பாங்க, சத்தம் போடாதுன்னு அரட்டுவேன். ரோட்டில் பைக்கில் போனால் மூப்பர் போகிறாரு பாரு, ஐயா மூப்பரையா ஸ்தோத்திரம். பெருமை. ஓ நீங்கள் பெருமைக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டீங்களோ அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். மூப்பர்னா மதிப்பு மரியாதை இருக்கும், பெருமை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மூப்பராக இருக்கணும்னா எந்த கெட்ட பழகம் இருக்கக்கூடாது. அது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் சர்ச்சுக்கே ஒழுங்காக வரதில்லை, நான் ஒழுங்காக எல்லா ஆராதனையும் கலந்துக்கிறதுனால என்னை பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாங்க. எனக்கு ஒன்றும் ஓடலை. பயத்தோடு நடுக்கத்தோடு சென்று படுத்து தூங்கிட்டோம். நடுராத்திரியிலே ஆபிரகாமே என்று ஒரு சத்தத்தோடு தேவன் என்னோடு பேசினார். எனக்கு முதல்ல புரியல, யாரா அந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லி எழுந்துச்சு அங்கங்கே பார்த்தேன், யாரையுமே காணும். ஆனால் யார் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டோன்னு சொல்லி கதவை திறந்து ஜன்னல் திறந்து பார்த்தேன், யாரும் இல்லை. சரின்னு பூட்டிட்டு வந்து பார்த்தேன். ஒருவேளை மனைவி கூப்பிட்டுருப்பாங்களோன்னு பார்த்தேன். தூங்கிட்டு இருந்தாங்க. முழிச்சாலும் அவங்களுக்கு ஆம்பளை குரல் கிடையாது இல்லையா, அதனால் மறுபடியும் படுத்துட்டேன். மீண்டும் ஒரு தெளிவான சத்தத்தோடு என் ஞானத்தோடு தேவன் பேசினார். மகனே பதவிக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டே இப்படி வேண்டான்னு சொல்லாமல் நம்ம முடியாமல் தவிச்சிட்டு இருக்க, என்ன பண்ண போகிறேன்னாரு. அன்று உயிரோடு பேசிய தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படியே முழங்கால் படியிட்டேன், பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டேன், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். 19 ஆண்டுகாலமாய் ஆகிறது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் கர்த்தருக்காய் வாழ்ந்து வருகிறேன். சில பேருக்கு ஆண்டவர் பதவியெல்லாம் முடிங்கிடுவார், சொத்து பத்துக்கெல்லாம் முடிங்கிடுவார், ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் விட்டு தான் ரட்சிக்கப்பட வைப்பார்.
ஆனால் எனக்கு பதவியை கொடுத்து ரட்சிக்கப்பட வச்சார். இப்போ சொல்லுங்கள், சென்னைக்கு வரும்போது எப்படி வந்தேன்? கத்தி தான் சொல்லுங்களேன். அது ஒருபுறம் கற்கொள்ள பட்டயம், இப்பொழுது இருபுறம் கற்கொள்ள பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது மணவாட்டி சுவிசேஷ ஊழியங்கள் சொல்லி ஒரு தனிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி மற்றும் இலங்கை தேசம் பல இடங்களிலே கர்த்தரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மனைவியும் பலவீனத்தோடு சின்ன சின்ன ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு மகன் உண்டு. அவன் நேசித்தபடியால் புறஜாதி ஒரு பொண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து அவனுக்காகவும் அவனுடைய குடும்பங்களுக்காகவும் ரட்சிப்புக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் உடம்பிலே பலவிதமான பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் இந்த 63வது வயதிலும் கர்த்தர் ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, தனிப்பட்ட ஜெபத்திலே ஞாபகம் இருந்தால் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேரடியாக வார்த்தைக்கு செல்லலாம். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திடலும். வேதம் அந்த வசனம் வாசிக்கும் தண்ணியை பைபிளை பாருங்க, அப்புறம் என்னைய பாருங்க. வேதத்தில் ஒரு அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்ணை திறக்கணும்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு. அவர் கண்ணை திறந்துட்டு படிச்சுட்டு பாரா, மூடிட்டு படிச்சுட்டு. இங்கே பார்க்காதீங்க, பைபிளை பார்க்காதீங்க, என்னைய பாருங்க. வசனம் வாசிக்கிற வரைக்கும் மட்டும் பைபிளை பாருங்க. தொடர்ந்து படிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி போவாங்க. அவர் ஏன் அப்படி சொன்னார்? கண்ணை திறந்துட்டு படிச்சுட்டு பாரா, மூடிட்டு படிச்சுட்டு பாரா? திறந்து தான் படிப்பார். எங்க பதில் சொன்னால் ஒரு பரிசு தரேன். ஸ்டிக்கர் கொண்டு வந்திருக்கிறேன். வசனம் டக்குன்னு யார் ஃபஸ்ட்டு வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு. பதில் சொன்னால் பரிசு, தப்பாக சொன்னாலும் பரிசு. சரிங்களா? அவர் ஏன் அப்படி சொன்னார்? கண்ணை திறந்து தானே படிப்பார். ஏன் அப்படி சொன்னார்? யார் சொன்னது? முதல்ல இவங்க தான் சொன்னாங்க, அப்புறம் வேறு யாரும் சத்தமாக சொன்னாங்க. உங்களுக்கு பரிசு உண்டு. சொல்கிறவங்க மட்டும் பரிசு வாங்கிட்டு போயிருங்க, எல்லாரும் வந்து கேட்காதீங்க. மனக்கண்களை திறந்து கொடுக்கணும். எல்லாருக்கும் இந்த நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. வேதம் வாசித்தா புரியவே புரியாது. ஒரு காரியம் சொல்ல விட்டுட்டேன். இடையில ஏதாவது பல குரலில் ஏதாவது பேசலாமா அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலை, பேசலான்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு சில குரலை நான் பேசுவேன். எந்த குரலில் பேசுகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்டுக்கோங்க, அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நான் பேச வந்திருக்கிறது பல குரல் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. சரி, அப்போ அவர் கண்ணை திறந்து தான் படித்தார். ஏன்னா மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனக்கண்களை திறந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வேதத்தை படிக்க முடியும். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. சில பேருக்கு புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் என்ன செய்யாது? வரும். அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணிடுவீங்க, தெரியும். ஸ்தோத்திரம். அப்போ அந்த அந்த மனக்கண்களை யார் மறைச்சி வச்சிருக்கா? சத்தம் மட்டும் யாருன்னு கேட்கல, எனக்கு தெரிஞ்சாதான் பதில் சொல்லுவேன். 2 கொரிந்தியர் 4:4. சீக்கிரம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் தேவன் தான். பாருங்க, இப்ப என்னைய பாருங்க. பைபிள் வாசிக்கிறது, வசன வாசிக்க மட்டும் பாருங்க, மற்ற மாதிரி என்னைய பாருங்க. இங்க மெசேஜ் மிஸ் ஆயிரும். பிரபஞ்சத்தின் தேவன் தான் மனசை கூடாக்கி வச்சிருக்கானா. பிரபஞ்சத்தின் தேவன்னா யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? இந்தியாவின் பிறந்தவர் யாரு? இல்லை, அதே சொல்லிட வேண்டியதானே. சோத்திரம். சரி, அவன் தான் மறைச்சு வைக்க. அடைப்பட்ட அந்த மனக்கண்களை திறந்து கொடுக்கும்படியாக உலகப்பரமான கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல மன மகிழ்ச்சியின் ஓய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகளோட பேசும்படியாக, வார்த்தைகள் மூலமாய் சில ஆலோசனைகளை சொல்லும்படியாய் கர்த்தர் தாமே அடியின் மூலமாய் கொடுத்த குறைவுகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இது ஒரு தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல விளங்கும்படியான கிருபையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் நீர் திறந்து கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போ வேதத்தில் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படி மனக்கண்களை திறந்து கொடுக்கணும். இந்த மனக்கண்களை திறந்து கொடுத்தா நம்ம வேதத்தை எளிதாய் வாசிக்கலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், தியானிக்கலாம். பின்னால் ஊழியத்தையும் செய்ய அது பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு 5 குறிப்பு நான் சொல்ல போகிறேன். முதல் குறிப்புக்கு மட்டும் ஒரு சம்பவம், மற்ற குறிப்புக்கெல்லாம் வேகமாக சொல்லி முடிச்சிருவேன், என்ன டைமுக்குள்ளே முடிக்கணும். முதல் குறிப்பு லூக்கா 24:16 வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சரி, என்னைய பாருங்க.
ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் அங்கே மறைக்கப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரிந்த சம்பவம் தான். மார்ச் ஏப்ரல் நம்ம தியானிச்சிருக்கலாம். இயேசுவை சிலுவையில் அறைந்து மரித்த பின்பு அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. ஒரு பாறையை வச்சு மூடி வச்சிடுறாங்க. 3ஆம் நாள் அங்கே போய் இயேசுடைய சரீரத்தை எடுத்து கடைசி காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 சகோதரிகள் அங்கே போகிறாங்க. யாக்கோபின் தாயாகிய மரியாள், மகளனா மரியாள், யோவன்னாள் அப்படிங்கிற 3 சகோதரிகள் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா அடைப்பட்ட கல் புரட்டப்பட்டிருந்தது. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நம்ம திறந்து காரியம் பண்ணலான்னு பார்த்தா திறந்து கிடக்குன்னு சொல்லி ஒரு ஷாக்கோடு என்ன செய்கிறாங்க, நேரம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே இயேசு சரீரத்தை காணும், கட்டியிருந்த அந்த துணிகள் எல்லாம் கிடக்குது. ஒரே ஷாக். பக்கத்தில் ஒரு தூதன் இருக்கிறாரு. தூதன் வந்து சொல்கிறாரு, என்ன தேடுறீங்கன்னு. நாங்கள் இயேசுவை தேடுறோம். ஏங்க மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுதுன்னு உங்கள்கிட்ட சொன்னார் இல்லை, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ 6வது வசனம் சொல்லுது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ ஆமாம் இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார் சொன்னார்ல 3ஆம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போய் ரூமில் போய் பார்க்குறாங்க, அங்கே 11 விசேஷர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஓட்டிட்டார். அவங்கக்கிட்ட போய் விஷயத்தை சொன்னோன்னா அவங்களும் ஷாக் ஆகி நேராக அவங்களும் போய் பார்க்குறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க, அதே மாதிரி கல் திறக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே போய் பார்க்குறாங்க, அதே மாதிரி தூதன் சொல்கிறாரு. இவங்களும் அதே மாதிரி ஷாக் ஆகுறாங்க. சீசர்களும் ஷாக் ஆகிட்டு 9 பேர் ரூமுக்கு போயிடுறாங்க. 2 பேர் மட்டும் பக்கத்து ஊருக்கு நடந்துக்கு போயிட்டு இருக்காங்க. கூட ஒருத்தர் நடந்து வராரு. யார் நடந்து வரா? சத்தமாக தான் சொல்லுங்களம்மா. ஏசப்பா நடந்து வராரு. ஏசப்பா நடந்து வராரு. இவங்க பேசிட்டு போகிறத பார்த்தோன்னா அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன பேசிட்டு போகிறீங்க? இல்லை, இந்த மாதிரி நாங்கள் சரீரத்தை அடக்கம் பண்ணியிருந்தோம், பாறை வச்சு மூடி வச்சுருந்தோம். சகோதரிகள் பார்த்தாங்க, கண்ணு திறந்து கிடந்தது. உள்ளே போய் பார்த்தா தூரதன் சொன்னார் உயிர் தெழுந்தார்னு. அப்புறம் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, நாங்களும் போய் பார்த்தோம், அதே மாதிரி தான் சொன்னார் உயிர் தெழுந்தார்னு. அந்த காரியத்தை பற்றி பேசிட்டு போகிறோம். அப்படியா? நீங்கள் யாரை பற்றி பேசி கொண்டு போகிறீர்கள்? என்ன நீங்கள் என்ன வெளியூரா? நீங்கள் நாங்கள் நஸ்ரேனாகிய இயேசுவை பற்றி பேசி கொண்டு போகிறோம். யார்கிட்ட சொல்கிறாங்க? இயேசுகிட்டேயே இயேசுவை பற்றி பேசிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. காரணம், அவருடைய மனக்கண்கள் இங்கே மறைக்கப்பட்டிருந்தது. 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்த சீசர்களுக்கே தெரியல கூட நடந்து வர்றது இயேசுன்னு சொல்லி. அப்போ நமக்கெல்லாம் ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்க. இயேசு நம்மோடு இருக்கான்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். என்ன ஐயா, ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னார் 41:10, நான் உன்னுடனே கூட நம்ம கூட இருக்கிறேன். ஆனால் நான் வந்து உங்களை பற்றி சொல்லலை. இயேசு நம்ம கூட இருக்காருன்னு சொல்லிட்டு பல காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி இல்லை. இயேசு நம்ம கூட இருக்கான்னு சொல்லி நல்லா ஆராதிப்பாங்க, அபிஷேகத்தோடு நிறைவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக வருவாங்க, எல்லா காரியமும் கரெக்டாக பண்ணுவாங்க. முதல்ல பெண்கள் பக்கம் வரேன். அப்படிப்பட்ட பெண்களை தான் சொல்கிறேன், உங்களை இல்லை. எல்லாம் ஆராதனைலாம் முடிஞ்சிட்டு அபிஷேகம் முடிஞ்சு அந்நிய பாஷைலாம் பேசிட்டு நேராக வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோம், அன்றைக்கி சண்டேங்கிறதுனால இட்லி எவரோ வச்சா அந்த சிக்கன் மட்டன் கறி ஏதோ ஒன்று, பீஃபோ வாத்துக்கறி ஏதோ ஒன்று வாங்கி சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை வந்துடும். வாயிலேருந்து போகும் பார்க்கலாம், கிரீனாக போகும். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க, ஆனால் வாயிலேருந்து என்ன போவோம்? கிரீனாக போகும். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருக்கு அது உணர்வு இல்லையே. சரி, ஓகே. இதில் பெண்களில் இன்னொரு வகையான ஒரு பெண்களும் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்லவங்க. அவங்களும் அதே மாதிரி தான், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், நல்லா ஆராதிப்பவர்கள், எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி சமைத்து கொண்டு இருப்பார்கள். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரியோட பிரச்சனை வந்துடும். ஆனால் இந்த பெண்கள், நான் அவர்களை மட்டும்தான் சொல்கிறேன், உங்களை சொல்லலை, கொஞ்சம் நல்லவங்க. ஆண்டவரே, நானும் பொறுத்து பார்க்குறேன், இவ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போகிறா, ஒரு 5 நிமிஷம் வெளியேறுங்க அப்படின்னு ஆண்டவரை வெளியே விட்டுட்டு அப்புறம் போகும் பார்க்கலாம். கிரீனாக போகும். பேசி முடிச்சுட்டு ஆண்டவரே வாருமையா போதகரின் அப்புறம் கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிடுவாங்க. ஆண்டவர் நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்ட பெண்களை மட்டும்தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். சரி, இப்போ ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப சிரிக்கிறாங்க. ஆண்கள் பக்கம் வரேன். ஆண்களில் அநேக பேர் என்னையும் சேர்த்து தான் குடிப்பழக்கத்திலிருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குடிப்பழக்கத்திலிருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 6 மாதமோ ஒரு வருடமோ கழித்து ரோட்டில் நடந்து சென்று கொண்டு இருப்பார்கள். அங்கே டாஸ்மார்க் கடையை கிராஸ் பண்ணுவார்கள். இந்த ஸ்மெல்ல பார்த்து எத்தனை மாதம் ஆச்சு. யாராவது நம்ம சர்ச்சை ஆட்கள் யாராவது பார்க்குறாங்களா?
சொந்தக்காரங்க யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். அப்போ ஒரு மனசு இங்கேருந்து சொல்லும், யாரும் இல்லை, போய் ஒரு கட்டிங்கை போட்டு வந்துரு அப்படிங்கும். ஒரு மனசு இங்கேருந்து சொல்லும். இன்னொரு மனசு இங்கேருந்து சொல்லும், நீ வேண்டாம், நீ போகக்கூடாது, ஞானஸ்தானம் பெற்ற, பாவத்தை விட்டுட்ட, உள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லும். முதல்ல சொன்னது யாரு? பிசாசு. ரெண்டாவது சொன்னது இங்கே என்ன சொல்லுது, ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அப்படி ரெண்டாவது வார்த்தை உங்கள் காதில் கேட்டால் அவங்க கூட ஆண்டவர் இருக்காருன்னு அர்த்தம். அப்படி ரெண்டாவது சொல்கிற வார்த்தை என்ன, பிசாசு பேசத்தான் செய்வான். ஆண்டவர் இருக்கிறவங்க கூட தான் பிசாசு அதிகமாக சண்டை போட்டு பேசுவான், நீ அதை செய் இதை செய்யின்ட்டு. ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் சத்தம் நமக்கு கேட்டாதான் உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. அப்படி சொல்லுறது நீங்கள் கேட்க, உங்களுக்கு வார்த்தை கேட்கல அப்படின்னா உங்கள் கூட ஆண்டவர் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி தான், ரெவரண்டாக இருந்தாலும் சரி தான், பிஷப்பாக இருந்தாலும் கார்டினாக இருந்தாலும், ரெண்டாவது சொல்கிற வார்த்தை கேட்கல அப்படின்னா அவங்க கூட ஆண்டவர் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அப்படி ஆண்டவரை நம்ம உள்ளுக்குள்ள வச்சு நாம் ஆண்டவரை வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. இங்கே 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்த சீசர்களுக்கே தெரியல கூட நடந்து வருது இயேசுன்னு சொல்லி. நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை பற்றி பேசி கொண்டு போகிறோம். அப்படியா, நீங்கள் இயேசுவை பற்றி பேசுகிறீங்களாப்பா, சரி நீங்கள் பேசிட்டு போங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. எங்கே போகிறீங்க? இயேசுவை பார்த்து. நான் என் இடத்துக்கு போகிறேன். ஐயோ நைட் ஆகிடுச்சு, நீங்கள் தனியாக போகக்கூடாது, இயேசுக்கிட்ட வாங்க, எங்கள் கூட வாங்கன்னு சொல்லி அவங்க கூட போய் சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. வாசிங்க 30வது வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார், சீஷர்களுக்கு கொடுத்தார். ஐயோ இது எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. அச்சோ, அப்ப நம்ம கூட வருது இயேசுவா? அடுத்த வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், கூட வந்தது இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அப்படி என்றால் மனக்கண் திறக்கப்படுறதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம், எல்லா காரியங்களுக்கும் நாம் செய்கிற காரியம் ஜெபம். இயேசு அங்கே ஜெபித்தார், சீசருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்கு 5 குறிப்பில் மெயினான ஒரு காரியம், அது எல்லாரும் பண்ணுற காரியம் தான், பண்ணி கொண்டு இருக்கிற காரியம், இனிமேவும் பண்ணுவோம். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஜெபிக்கணும். நாம் கண்ணு திறந்துக்கிட்டு படிக்கிற நமக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கண்ணு தெரியாதவங்களை யோசித்து பாருங்க. நான் சொல்லுவேன், கண்ணு தெரியாதவங்க தான் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க தான் அதிக நேரம் ஆண்டவரை தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆண்டவரை மட்டும்தான் பார்க்க முடியும். பிறவி குருடர்கள். ஒரு முறை தூத்துக்குடிக்கு நான் ஒரு ஊழியத்திற்காக சென்றிருக்கும் போது அங்கே ட்ரெயினில் அறிமுகமானவர் மூலமாக ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கன்வென்ஷனுக்காக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு ஒரு ஜெபம் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 6 பேரும் கண்ணு தெரியாதவங்க. அருமையான பாடல்கள் பாடினார்கள், அருமையான சாட்சி சொன்னார்கள், அருமையான செய்தியில் கொடுத்தார்கள். இடையில ஒருத்தர் பேசினார், நீங்கள் எல்லாம் உலகத்தை அழகாய் பார்க்கிறீர்கள், என்ன கலரு, என்ன டிசைனு, என்ன பூ, என்ன பறவை என்று உங்களால் பார்க்க முடியும், எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. உன்னை கூட்டத்தில் எல்லாரும் அல்லேலூயா சொன்னாங்க. நீங்கள் வேத புத்தகத்தை சபைக்கு எளிதாய் கொண்டு வந்து விடுவீர்கள். உங்கள் புத்தகம் சாதாரணமாக சைஸு, பெருசு இருக்குது, சின்னது இருக்குது, பாக்கெட் சைஸ்லேயும் பைபிள் இருக்குது. சில பேர் பைபிள் கொண்டு வராங்க, செல்லையே கொண்டு வராங்க. அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. பைபிளில் நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா வேதத்தை நீங்கள் சுமந்தா வேதம் உங்களை சுமக்கும். நீங்கள் எளிதாய் கொண்டு வந்து விடுவீர்கள். அவங்க பைபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் 3/4 சைஸ் இருக்கும், இவ்வளோ அகலம் இருக்கும். ஒரு புத்தகம் இல்லை, ஒரு பைபிளுக்கு 4 புத்தகம் இருக்கும். அப்போ இப்போ குறைச்சிருக்கிறாங்க. 4 புத்தகத்தை ஒரு ஆள் கொண்டு வரணும். பைபிளை கொண்டு வரணும்னா 4 சேர்ந்தாதான் ஒரு பைபிள், அல்லது ஒரு பைக்கு ஆட்டோ பிடிச்சா வர முடியும். அப்போ நீங்கள் எளிதாய் கொண்டு வந்து விடுவீர்கள், எங்களால் கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. எல்லாரும் அல்லேலூயா சொன்னாங்க. சபையில் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரசங்கியார் வசனத்தை வாசிக்கிறார். நீங்கள் எளிதாய் வாசித்து விடுவீர்கள், எங்களால் வாசிக்க முடியாது. எந்த அதிகாரம் என்று சொல்லி, அது எந்த புத்தகம் முதல்ல பார்க்கணும், எந்த பக்கம் என்று பார்க்கணும், எந்த அதிகாரம் என்று பார்க்கணும், எந்த அதிகாரத்தில் எந்த வசனம் என்று பார்க்கணும். அப்புறம் வசனத்தை பார்த்து தடவி தான் வாசிக்கணும். எழுத்துக்கள் நான் பதிய வச்சுருக்கோம். நாங்கள் வாசிப்பதுக்கு லேட் ஆகிரும், நீங்கள் ஈஸியாக வாசித்துருவீங்க, நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. எல்லாருக்கும் அல்லேலூயா சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக சொன்னார், ஒரு இரவு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, கரண்ட் கட்டாகி விடுகிறது. பிரசங்கியார் வசனத்தை வாசிக்க சொல்கிறார், நீங்கள் தடவி கொண்டு இருப்பீர்கள், நாங்கள் எளிதாய் வாசித்து விடுவோம், நாங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு.
அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இல்லை கேட்டு கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ மனக்கண் திறக்கப்படுறதுக்கு முதலாவது ஒரு நாம் செய்ய வேண்டிய காரியம், இயேசு ஜெபித்தார், எங்களுடைய சீசருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, மனக்கண் திறக்கப்படுறதுக்கு ஜெபிங்கய்யா. அருமை அருமை, நீங்க ஜெபிப்பீங்க அப்படின்னு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் சொல்லி இருப்பார். அல்லேலூயா. சரி, இன்னும் 4 குறிப்பில் அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் தலைப்பை யாராவது வாசிங்க பார்ப்போம். இன்றைக்கு உண்டான செய்திக்கு உண்டான தலைப்பு வசனம் நீங்கள் வாசிக்க, அங்கே போட்டிருப்பாங்க. அப்படிங்க, அங்கே போட்டானால வாசிக்கிறாங்க. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை பரிசு உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? சோத்திரம். சரி, பரவாயில்ல, நீங்கள் பதில் சொல்லும்போது கொடுத்துக்கலாம். நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கண்ணை திறக்கிறதுக்கு முதல்ல நம்ம மெயினான செய்ய வேண்டிய காரியம், எல்லா காரியங்களுக்கும் செய்வது போல ஜெபிக்கணும். மீதி உள்ள 4 காரியங்களை பார்க்க போறோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். நோ 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 என்னாகமம் 24:16. தேவனர்களும் வார்த்தைகளை கேட்டு அறிந்து கண்டு விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது. உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குமா? வசன வாஸ்தவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எல்லாரும் பைபிளை பாருங்க. நான் வாசிப்பேன், விடுற இடத்த மட்டும் நீங்க படிக்கணும். நான் விடுற இடத்த மட்டும் நீங்க படிக்கணும். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்கல கேட்கல உன்னதமானவர் அறிக்கும் அறிவை, சர்வ வல்லவரின் தரிசனத்தை தாழ. 4 குறிப்புகள். தேவன் அவர்கள் வார்த்தைகளை கேட்கணும், உன்னதமான அவருக்கு அறிவை அறியணும், சர்வ வல்லவரின் தரிசனத்தை பார்க்கணும், தாழ விடணும். 4 குறிப்பு. முதலாவதாக தேவன் அவர்கள் வார்த்தைகளை கேட்கணும். வார்த்தைகளை கேட்கணும். வார்த்தைகளை கேட்கணும்னா எங்க போகணும்? சினிமா தியேட்டருக்கா? சினிமா தியேட்டரில் போனால் பஞ்சிங் டைலாக் தான் கிடைக்கும், வார்த்தை கிடைக்காது. கண்ணான ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு வசனம் தான் கிடைக்கும். பஞ்சிங் டைலாக் தான் கிடைக்கும். வசனம் கேட்கணும்னா எங்கே போகணும்? சபைக்கு போனால் தான் சபையில் வார்த்தை கிடைக்கும். ஆனால் பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பின்னாலேருந்து வர வேண்டாம். யோவான் 8:32 என்ன சொல்லுது? யார் சொன்னது? யார் சொன்னதுங்க? சொன்னவங்க கை தூக்குங்களேன். அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள். பின்னால் உங்களுக்கு கேட்கலையா? அதனால் அவங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் மக்களை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அப்போ சத்தியத்தை அறியணும், சபைக்கு ஒழுங்காக வரணும். 2வது காரியம், சபைக்கு ஒழுங்காக வரணும். அப்போமே நான் காதில் விழுந்துருச்சு எனக்கு. போன வாரம் வராதவங்க இந்த வாரம் யாராவது வந்திருந்தீங்கன்னா கை தூக்குங்க. போன வாரம் வராத முகம் நிறைய தெரியுதுன்னு பாசனமாக சொன்னாங்க. கை தூக்குங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு திட்ட போகிறதில்ல, ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. கை தூங்க, சந்தோஷமா. காட் பிளஸ் யூமா. 2 பேர் தான் தூக்கியிருக்காங்க. ஸ்தோத்திரம். சரி, ஓகே. நான் அதுக்கு உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கே கேட்கல, வேற ஒரு காரியத்துக்கே கேட்குறேன். சரி, இந்த வாரம் வந்தவங்க அடுத்த வாரம் யாரெல்லாம் வரமாட்டீங்க? ஏன் தைரியமாக கை தூக்குமா? நான் ஊருக்கு போகிறேன் அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அங்கே ஏதாவது கை தூக்கலாம்ல. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, சர்ச்சுக்கு ஒழுங்காக வருது இல்லை. ஒரு வாரம் வந்துட்டுனா அந்த வாரம் போயாச்சு இல்லை, அவ்வளோதான். இந்த வருஷ துவக்கத்தில் 1ஆம் தேதி சர்ச்சுக்கு போனால் வருஷம் ஃபுல்லாக ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஒரு மூட நம்பிக்கை அது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அது இந்த போன மாதம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் தெரியுமா உங்களுக்கு? மே மாதம் சர்ச்சில் பயங்கரமான கூட்டமாக இருக்கும், செம கூட்டம் இருக்கும். நான் அப்படி தான் ஒரு சர்ச்சுக்கு போனேன். பாஸ்டர் சோகமாக்கு வந்துட்டு இருந்தார். என்ன பாஸ்டர் மே மாதம் சோகமாக்கு வந்துருக்கீங்க? அட போங்க பாஸ்டர், சர்ச்சில் ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? சம்மர் ஹாலிடேஸில் எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ்னால் எல்லோரும் என்ன செய்யணும்? யார் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஏன் நாங்கள் ஊருக்கு போகக்கூடாதா? எங்கள் பிள்ளைங்களுக்கு தாத்தா பாட்டியை நாங்கள் காட்ட வேண்டாம், சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தையை காமிக்க வேண்டாம். நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் விழுது. போக வேண்டான்னு சொல்லலை, ஊருக்கு போயிட்டாங்க. அதனால கூட்டம் அதிகமாக இருக்கா? எந்த ஊருக்கு போயிருக்காங்க? மதுரை, தூத்துக்குடி, கோயில்பட்டி, பெங்களூரு, கோயம்புத்தூர், ஏதோ அவங்க அந்த இடத்துல நான் சொல்கிற இடத்த நான் மதுரைன்னு உதாரணமாக எடுத்துக்கிறேன். அந்த மதுரை இடத்துல உங்கள் ஊர் பேரை நீங்கள் போட்டுக்கோங்க. பாஸ்டர் எல்லோரும் மதுரைக்கு போயிருக்காங்க. அப்படியே அடுத்த வருஷம் மே மாதம் நான் என்ன பண்ணேன், மதுரைக்கு போயிட்டேன். மதுரையில் போய் அங்கே சர்ச்சுக்கு போகிறேன். அந்த பாஸ்டர் சோகமாக வந்துருக்கிறாரு. என்ன பாஸ்டர் சோகமாக இருக்கிறீங்க? அட போங்க பாஸ்டர், மே மாதம் இல்லை, சம்மர் ஹாலிடேஸ், அதனால் என்ன எல்லோரும் சென்னைக்கு போயிருக்காங்க. இங்கே இருந்தவங்களாம் எங்கே போகிறாங்களாம்? அங்கே இருந்தவங்களாம் நியாயப்படி பார்த்தா கூட்டம் அப்படி இருக்கணும். ஆனால் இங்கேயும் கூட்டம் இல்லை, அங்கேயும் கூட்டம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே போனவங்கள அந்த வீட்டுக்காரங்க எழுப்புறாங்க சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லி. அவங்க அட போமா
சென்னையிலேருந்து நான் எதுக்கு மதுரைக்கு நான் அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். அங்கே தான் சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர்மா ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. தொல்லை தாங்க முடியாமல் தானே இங்கே வந்திருக்கிறேன். நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என்னை எழுப்பி விட்டு சாப்பாடை போடு, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி நான் ரெஸ்ட் எடுக்கணும். நான் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். சரி, அங்கே தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கே உள்ளவங்களை எழுப்பி பார்த்து, ஏம்மா எந்திமா, மதுரையிலேருந்து வந்தவளை எந்தி சர்ச்சுக்கு போகணும் எந்தி. ஆடப்பாங்க, மதுரையிலேருந்து நான் சென்னைக்கு என்ன சர்ச்சுக்கு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். அங்கே தான் பாஸ்டர் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணி ஏன் வரலன்னு கேட்பு உயிரை வாங்குவாங்கன்னு சொல்லி தானே இங்கே வந்திருக்கிறேன். இங்கேயே எழுப்புறீங்களே, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு குயின்ஸ்லேண்டு போகலாம். நாங்கள் சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? சுற்றி பார்க்க வந்திருக்கோம். அங்கே தூங்க போகிறாங்க, இங்கே சுற்றி பார்க்க வர்றாங்க. நான் தூங்க வேண்டாம் சுற்றி பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. அங்கே போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தூங்குங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து உங்களுக்காக அழகாக 1 ஆராதனை 2 ஆராதனை டைமிங் வச்சுருக்காங்க. 11 மணி தான் திறப்பாங்க. சர்ச்சு முடிஞ்சுட்டு கொஞ்சம் சுற்றி பார்க்க போங்க. சபைக்கு ஒழுங்காக வரணும். அல்லேலூயா. முதல்ல ஜெபிக்கணும், 2வது சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. டைம் இல்லைனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் 4 காரியம் சொன்னல. உன்னதமானவர் அளித்த அறிவை அறியணும். பையன் ஸ்கூல்ல உனக்கு அறிவு வேணும்னா என்னடா பண்ணுவ? அது ரைட், அது சர்ச்சில். ஸ்கூல்ல என்ன பண்ணணும்? அறிவு வரணும்னு என்ன பண்ணணும்? அங்க எதை படிக்கணும்? குமுதங்கள் கண்டா பாட புத்தகத்தை. இப்ப நம்ம உன்னதமானவர் அறிக்கும் அறிவு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன். வேதம் வாசிக்கணும். பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது வேதம் படித்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லணும். ஏன்னா உலகத்தில் மேலே இருந்து ஆண்டவர் ஒரு கண்களில் 100 கண்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, 1000 கண்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சண்டே சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் படிக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது போட்டிருக்கா? ஏதாவது நீதிமொழிகளை போட்டிருக்கான்னு? சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் படிச்சுட்டு தான் வெளியே வரணும். ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது அன்றாட கடமை. எப்படி டெய்லி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி, எப்படி டெய்லி தூங்குறீங்களோ அதே மாதிரி பைபிள் படிக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும் கண்டிப்பு. அல்லேலூயா. குறைந்தபட்சம் 1 அதிகாரம் படிக்கணும். ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு அடுத்த காரியத்துக்கு போகிறேன். பைபிள் படிக்கிறதுக்கு 3 பைபிளை பேட்டி எடுத்தாங்களாம். 3 பைபிளை பேட்டி எடுத்தாங்களாம், இன்டர்வியூ. பைபிளை கேட்டாங்களாம், பைபிள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அந்த பைபிள் சொன்னிச்சான், நான் சந்தோஷமாக இருக்கேன், மனமகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், பேரானந்தமாக இருக்கேன் அப்படின்னுச்சா. இன்னும் உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, என்ன விஷயம்? என்னுடைய உரிமையாளர் இருக்கார் இல்லையா? இப்போ இந்த பைபிளுக்கு உரிமையாளர் யார்? நான். உங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கு இல்லையா? அவங்கவுங்க பைபிளை தூக்கி காமிங்க பார்ப்போம். பாஸ்டர் பார்க்க போகிறாரு, யார் கொண்டு வரலன்னு. பாட்டு புத்தகத்தை காமிச்சிடாதீங்க. சரி, சோதரம். அப்போ அந்த பைபிள் சொல்லிச்சா, என்னுடைய உரிமையாளர் கையில் அவருடைய திருமணத்தின் போது கொடுத்தார்கள். கல்யாணத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அவர் என்ன பண்ணார்? என்னை அப்படியே கொண்டு போய் பீரோலில் வைத்து பூட்டினார். இன்று வரைக்கும் என்னை தொட்டிருப்பாரா பார்க்கலாம். என்னை தொட்டது கூட கிடையாது. பீரோவில் வைத்து பூட்டினார். அப்பப்போ பீரோல் கதவை திறக்கும் போது கொஞ்சம் ஏசி காற்று அடிக்கும், சிலு இருக்கும், சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னை தொட்டது கூட கிடையாது. புத்தகம் மனம் மாறாமல் புதுசாக அப்படியே இருக்கேன் அப்படிச்சான். ஓ, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா? 2வது பைபிளில் கேட்டாங்களாம், பைபிள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், எனக்கு கொஞ்சம் தான் கஷ்டம். அது என்ன உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்? என்னுடைய உரிமையாளர் கையிலும் திருமணத்தின் போது தான் கொடுத்தார்கள். அவரும் என்னை பீரோலில் வைத்து தான் பூட்டினார். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும், என்னை துறந்து என்னை துடைத்து சபைக்கு கொண்டு வருவார். அங்கே துதி ஆராதனை ஒர்ஷிப் நடந்து கொண்டிருக்கும். லேட்டாக தான் போவார். எல்லோரும் நின்று கொண்டு ஆராதி கொண்டிருப்பார்கள். நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்தா பாஸ்டர் பார்த்துருவாங்கன்னு சொல்லி நின்று கொண்டே ஆராதி போல் நின்று என்னை கீழே டொப் என்று போடுவார். எனக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அதற்கப்புறம் என்னை தொடுவார பார்க்கலாம், தொடவே மாட்டார். சர்ச்சு முடிஞ்ச உடனே மீண்டும் எடுத்து தூசி தட்டி மீண்டும் ஆகிக்கொண்டு என்னை பீரோலில் வைத்து பூட்டி விடுவார். அந்த உளம்போது கொஞ்சம் கஷ்டம். அப்படியா? சரி, 3வது பைபிளை கேட்டாங்களாம், பைபிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த கதையை ஏன் கேட்குறீங்கோ? என்னாச்சு? ஐயோ, அந்த கதையை ஏன் கேட்குறீங்கோ? என்னாச்சுங்க? என்னுடைய உரிமையாளர் கையிலும் திருமணத்தின் போது தான் கொடுத்தார்கள். படுவாவி, மேடையில் வச்சாது சும்மா இருக்கானா? கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, இவன் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளை தானே, சும்மா இருக்கலாம்ல, இப்படி திறக்கான் அப்படி திறக்கான், விட்ட மாட்டிக்கான். இன்னிய சண்டே ஆயிடுச்சுன்னா தொல்லை தாங்க முடியல, என்னை கீழே வைக்க மாட்டிக்கான்.
இந்த பக்கம் திறப்புறோம், இந்த பக்கம் திறப்புறோம், பேப்பரை முடிச்சு வைக்கிறோம், கலர் பென்சில் வச்சு போடுறோம், ஸ்கெட்சை வச்சு போடுறோம். எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டோம் பாருங்க. டெய்லி வேதத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? படிக்கணும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்றாடம் தினமும் வேதத்தை நீங்கள் படிக்கணும். அது ஒரு அன்பை நீங்கள் ருசிக்கணும். தினம் கண்டிப்பாக ஒரு அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஒருவர் சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, அடுத்த பாயிண்ட் போயிடலாம். சர்வ வல்லவரின் தரிசனத்தை சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, தரிசனத்தை பார்க்கணும். ஆண்டவரை நேருக்கு நேராக தரிசனம் பார்க்கணும். முடியுமா? மோசே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. பார்க்க முடிஞ்சது அவரால்? என்னால் பார்க்க முடியாது. என்னை பார்த்தால் நீ சாகவே செத்துருவ, ஓடிய பேர். நோ, நானும் போக மாட்டேன், உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சான். ஓரமாக போய் உட்காரு, நான் கடந்து போகிறேன், என் முதுவை என்ன செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ. சரி, அதாவது கிடச்சேன்னு உட்கார்ந்தான். கடந்து போனார், முதுவை பார்த்தான். முதுவை பார்த்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. மோசே முகத்தை மக்கள் பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசம். முக்காடு போட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆதாம்கிட்ட என்ன சொன்னார்? சொல்லுங்களேன், எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். பழத்தை சாப்பிட்டா சாகவே சாவாயினார். ஆனால் இங்கே பிசாசு என்ன சொல்லுது? சாப்பிட்டா சாக மாட்டானா, உல்டா. அதான் பிசாசு. அப்போ தரிசனம்னா எது? நேரில் எப்படி பார்க்க முடியும்? வாசிங்க 1 சாமுவேல் 3:23 வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஒரு பரிசு உங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிடுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம், தன்னுடைய வார்த்தையினால தரிசனம் கொடுப்பாராம். வார்த்தையினால தான் தரிசனம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எப்படின்னா, நான் முந்தின காயின்ல சொன்னேன், ஒரு அதிகாரம் படிக்கணும், டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கணும். நீங்கள் அந்த பைபிள் அதிகாரம் படிக்க படிக்க அந்த வசனத்தின் மூலமாக தான் உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், ஆண்டவரே நைட்டில் படுக்கும்போது ஜெபம் பண்ணி அழுது படுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு எனக்கு நீங்கள் முடிவு சொல்லுங்கள், நீங்கள் தான் வார்த்தையில் தரிசனம் கொடுப்பீங்களா, எனக்கு தரிசனம் கொடுங்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணிட்டு படுத்துருங்க. நல்ல ஒரு டிப்ஸு கவனிங்க. படுத்து தூங்கிடுங்க. அதிகாலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணுங்க. எப்பவும் பண்ணணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்போ நீங்கள் அதிகாலையில் எழுந்துச்சு ஆண்டவரை தேடும்போது ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க. அன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரம், அந்த அதிகாரத்தில் வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற தரிசனம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. சரி, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தன் வந்து கேட்குறாங்க, அம்மா எனக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த வியாதி குணமாகலை, இந்த மூட்டு வலி சரியில்லை, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டு சொல்லேன். புறஜாதி மக்கள் அப்படி தானே கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? கேட்டு சொல்லணுமா? இல்லை குறிச்சோசியமாக நம்ம பார்க்குறோம். அப்படி சில பிள்ளைங்க இருக்கிறாங்கப்போ, ஒருத்தங்கிட்ட போய் கேட்டா, ஏம்மா அவங்க ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டு சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. அப்படி கையை வச்சு திறப்பாங்களாம், ஒரு பக்கம் வருமா, அதில் ஒரு வசனம் வருமா, அதுதான் தரிசனமா? இந்த ஜோசிய புக்கா இது? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் ஏம்மா ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டு சொல்லு. ஒரே நிமிஷம் இரு. இந்த கயிறை போட்டு பார்த்துட்டு அந்த பக்கத்து எங்கள் பக்கம் வருதோ அதில் உள்ள வசனத்தை சொல்லுவாங்களாம், அதான் தரிசனமா? இந்த கிளி ஜோசியமா இது? கயிறு எதுக்கு வச்சிருக்கேன்னே நிறைய பேருக்கு தெரியல. அன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரத்துக்கு வைக்கிற கயிறு தான் அது. பிரசங்கியார் வசனத்தை சொன்னீங்கன்னா எத்தனை இடத்துல நீங்கள் கயிறை சொருவிட்டே இருப்பீங்க. அப்போ பைபிள் போகிற கயிறாக தான் தொங்கும். கயிறு எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியல. அப்போ தரிசனம்னா எது? ஆண்டோட வார்த்தை மூலமாக தரிசனம் கிடைக்கணும். அப்படி பக்கத்து வீட்டுக்காரு கேட்குறா, அப்படியாம்மா நீ போயிட்டு வா, நாளைக்கு காலையில் உனக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணு சொல்கிறேன். பாஸ்டர்ஸ்லாம் உடனே சொல்லிடுவாங்க, அது ஏன் அப்புறம் சொல்கிறேன், போயிட்டு வான்னு சொல்லி நைட்டில் அன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ண மாதிரி அழுது ஜெபம் பண்ணி படுங்க. ஜெபம் பண்ணி படுத்து, ஆண்டவரே அன்றைக்கி எனக்கு பேசுனீங்களே தரிசனம் கொடுத்துட்டு இன்றைக்கி அவளுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி படுத்துட்டு அதே மாதிரி அதிகாலையில் இருந்தீங்க ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில் தேடுங்க, வசனத்தை எடுங்க, அன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரத்தை எடுங்க, அதிலிருந்து ஆண்டவர் வசனத்தை உங்களுக்கு கொடுப்பாரு, அது உங்களுக்கு தரிசனம். இதை போய் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அதுதான் தீர்க்க தரிசனம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். பாஸ்டர்ஸுக்கெல்லாம் வசனங்கள் எல்லாம் இங்கே இருக்கும், வசனங்கள் எல்லாம் இங்கே இருக்கும், இருக்கணும். எல்லா வசனமும் இருக்கும். நீங்கள் வந்து சொன்ன உடனே அப்படியாம்மா சரிம்மா இருமா சோத்திரம் 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 அந்நிய பாசை பேசிட்டு சோத்திரம் சோத்திரம் ஏதோ ஒரு வசனத்தை ஆண்டவர் இங்கேருந்து இங்கே அனுப்புவார். இங்கேருந்து அவர் வாய் மூலமாக அந்த வசனம் வரும், இதுதான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி
தரிசனம். அதுதான் தீர்க்க தரிசனம். பாஸ்டர் சொல்கிறது ஏன் உடனே சொல்கிறாங்க? டிஜே சனகரன் ஐயா இருந்தார். டிசம்பர் 31 வேப்பேரியில் ஒரு சர்ச்சு வந்து அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு தரிசனம் சொல்லுவார். 25, 30, 32, 37 தரிசனம் சொல்லுவார். அவர் ஒரு அதிகாரமாக படிப்பார். ஊழியக்காரர், முதிர்ந்த ஊழியக்காரர், அநேக அதிகாரங்கள் படிப்பார். அநேக அதிகாரங்கள் அவருக்கு மைண்டுக்குள்ள இருக்கும். ஆண்டவரே, நான் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன், எனக்கு வசனத்தை சொல்லுங்கன்னா அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவ்வளோத்தையும் நோட் பண்ணி கொண்டு வர அவர் சொல்லியிருக்கிறாரு. அத்தனை அந்த தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நேற்று இரவு இயேசுவுடன் நான் பேசினேன், அப்படி பேசாத ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லை, ஐ டோன்ட் வாண்ட் இட். டிஜே சனங்க அழகாக சொல்லுவார், நேற்று நான் பேசினேன் பாரு. நேரில் போய் பேசுவார். ஐயா சோத்திரம், பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்கன்னா கேட்பார். சில ஊழியக்காரங்கள் மேலெல்லாம் போகிறாங்களாம், மேலெல்லாம் போய் ஆண்டவரை பார்க்குறாங்களாம், காஃபி டீ குடிக்காங்களாம், கூழுக்கு சாப்பிட்றாங்களாம், டேபிளில் உட்காந்து நியாயபரமான பக்கத்தெல்லாம் பார்க்குறாங்களாம். நான் யாரையும் குறை சொல்லலை. கர்த்தர் சொல்லாமல் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கடைசி காரியத்துக்கு போயிடலாம். தாழ விழும்போது காலில் டொமுக்கடின்னு விழுந்து கும்பிடுறது. நம்மளுக்கு அந்த சமாச்சாரம் கிடையாது. பழைய காலத்தில் இருந்தது. 2 நாளாகமம் 20:18 படிங்க. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். பாதி வாஸ்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரைஸ் இருக்குது. யாரோ பாதி வாஸ்தாங்க. யோசபாத் உண்டு, வாஸ்தவங்க மட்டும். யோசபாத் தரை மட்டும் குளிந்தானா. யோசபாத் வந்து தீர்க்கதரிசியில் வரும்போது தரை மட்டும் குளிந்து நெத்தி தரையில் படுற அளவுக்கு விழுந்து கும்பிடுவானாம். அந்த காலத்தில் இருந்தது, காலில் விழுந்து குளிர சமாச்சாரம் இருந்தது. எப்படி இயேசு பிறக்கும் போது சாஸ்திரிகள் விழுந்து தாழ விழுந்து பழுந்து கொண்டார்களோ அதே போல விழுந்து கும்பிட்ற சமாச்சாரம் இருந்தது. இப்போ கிடையாது. யாரு காலையும் யாரும் விழுறது இல்லை. கிறிஸ்தவர்களுடைய ஃபங்க்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா காலில் விழ மாட்டாங்க, சோத்திரம் பண்ணி சிலுவை தான் வாங்குவாங்க. அப்போ காலில் விழுற சமாச்சாரம் என்பது அது அல்ல. எப்படி மார்த்தாள் மரியாள் வீட்டில் இருக்கும்போது இயேசு வந்தாரோ, இயேசு வந்த உடனே எப்படி மரியாள் காலரையை கொண்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆண்டவர் வந்தவொடனே என்ன போய் கொண்டா பக்கத்தில் போய் கொண்டு வசனத்தை சொல்லுங்கண்ணா. மார்த்தாள் வந்து கெட்டவள் அல்ல. நிறைய பேர் மார்த்தாளை குற்றப்படுத்துகிறாங்க. கெட்டவள் அல்ல. வந்தவொன்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? நேராக போய் ஆண்டவரே இங்கே களைப்பாக வந்திருப்பீங்க, நீங்கள் சாப்பிடணும், சாப்பிட ஜெபம் பண்ண எனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி விடுங்கன்னு அனுப்பிட்டு போயிருக்கணும். அது முந்திரி கொட்டை. ஏசப்பா பசியோடு வந்திருப்பாருன்னு சொல்லி நேராக சமையக்கட்டுக்குள்ள போயிடுச்சு. தப்பு இல்லை, ஆண்டவருக்கு தான் சமைக்கிறா. ஆனால் குற்றப்படுத்தக்கூடாது. செய்ய வேண்டிய முதல் பங்கு அவள் செய்யலை, முதல் காரியத்தை செய்யலை. அதுதான் ஒரு சின்ன பிழையை தவிர குற்றமற்றவள். மாத்தாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது தான் இந்த 4வது காரியம். ஜெபிக்கிறது, அப்புறம் சர்ச்சைக்கு ஒழுங்கா எல்லாம் நானே சொல்லிடுறேனே. அப்புறம் வேதம், அப்புறம் தரிசனம். தரிசனத்துக்கு அப்புறம் தான் தாழ விழுறது. மொத்தம் ஜெபத்தையும் சேர்த்து 5 குறிப்பு. இப்போ கடைசி குறிப்பு வந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது. ஒரு ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வருது, யாருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க? டைரி எடுத்து டாக்டருக்கு போட்டுட்டுறாங்க. யார் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி டாக்டருக்கு முதலிடம், ஹாஸ்பிட்டலுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அதே ஒருவேளை ஒரு வயசானவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்ணுறாங்க? எந்த சுடுகாட்டில் புதைக்கலாம். ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா முதலிடம் கொடுக்கறது யார்? ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறாங்க அல்லது கல்லறைக்கு கொடுக்குறாங்க. நீ கர்த்தருக்கு கொடுத்து பாரு, ஹாஸ்பிட்டலும் தேவையில்லை, கல்லறையும் தேவையில்லை, கர்த்தர் ஜீவனை கொடுப்பாரு. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு திருமணமான அன்று முதல் இரவில் எல்லார் மனைவியும் எல்லார் கணவனிடத்திலும் கேட்கக்கூடிய அதே கேள்வியைத்தான் என் மனைவியும் என்னிடத்தில் கேட்டார்கள். என்னை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எல்லாரும் கேட்பாங்கள்ல. நான் சொன்னேன், உன்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. ரொம்பன்னா எவ்வளவு? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? எனக்கு அதுக்கு மேலே வைக்க முடியாது. இந்த கையில் ஒரு ஆக்சிடென்டான கை. எம்மா உனக்கு என்ன வேணும் முதல்ல? இல்லை இல்லை, என்னைய உங்களுக்கு எத்தனாவதா பிடிக்கும்? ஏன் கேட்டாங்க அப்படின்னா, எங்கள் குடும்பம் வந்து ஒரு சின்ன குடும்பம் தான். அம்மா அப்பா, ஒரு அண்ணன், 2 தம்பி, 6 தங்கச்சி தான். ரொம்ப சின்ன குடும்பம் தானே. அதனால என் மனைவி கேட்டிருப்பாங்களே இல்லையா, இத்தனை மச்சின நாத்தனாரெலாம் இருக்கிறாங்களே, நான் எத்தனை ஆகுது அப்படின்னாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்படலை. சாட்சியில் சொன்னேன். அவள் வந்ததுக்கப்புறம் தான் அவன் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டேன். திருமணம் ரட்சிக்கப்படாதனால நான் சொன்னேன், நீ ஒன்றிய எனக்கு 4ஆவதாக பிடிக்கும் அப்படின்னு.
3 மனைவி யார்? 3 மனைவிலாம் கிடையாது. அப்புறம் ரட்சிக்கப்படல இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், 2வது என்னுடைய சகோதரன் சகோதரிகள் இன்னைக்கு வரைக்கும், 2வது, 3வது எங்கள் அம்மா அப்பா, 4வது நீ, 4வது தான் நானாகும். சரி, அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு. நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், அவளால் ரட்சிக்கப்பட்டேன், ஊழியத்துக்கு போனேன். அப்புறம் ஒரு நாள் கேட்டாங்க, என்னால் தானே ரட்சிக்கப்பட்டீங்க? ஆமாம். என்னால் தானே ஊழியத்துக்கு வந்தீங்க? ஆமாம். என்ன இப்போ நான் எத்தனாவது? உனக்கு வேறு வேலையே இல்லையா? இப்போ நீ 2வது அப்படின்னு. 2வதா? அப்போ முதல் மனைவி யார்? முதல் மனைவி யார் இல்லைம்மா, இன்னொருத்தருக்கு நான் மனைவியாக இருக்கிறேன். என் மணவளனாகிய இயேசுவுக்கு நான் மணவாட்டியாக இருக்கிறேன்னு சொன்னேன். நீ 2வது அப்படின்னு கரங்களை தட்டி தேவனை பட்டு. அதுதான் என்னுடைய ஊழியத்தின் பெயரே மணவாட்டி சுவிசேஷ ஊழியங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ யார் 5 குறிப்பு சொல்கிறா? வசனம் சொன்னீங்கன்னா, சொல்லாதவங்க சொன்னீங்கன்னா பரிசு இருக்குது. சொன்னவங்களுக்கு பரிசு அவங்க மட்டும்தான் அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். போகும்போது 5 குறிப்பே மட்டும் சொல்லணும். ஜெபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும். யார் சொல்கிறா? பரிசு வாங்காதவங்க. ஆம்பளைங்க பக்கத்து சத்தமே வரலையே. அட போங்க, நீங்கள் ஏதாவது பேசிட்டு போங்க. சொல்லாதவங்க யாராவது சொல்கிறீங்களா? இல்லைன்னா சொன்னவங்கள தான் சொல்ல வைக்கணும். அவ்வளோதானே? சரி சொல்லுங்கள், டைம் ஆகிடுச்சு. சொல்லுங்கள், சும்மா நீங்களே சொல்லுங்கம்மா மைக்கில் 5 குறிப்பு. ஐயோ, நீ வசனம் வாசிக்க தான் தெரியும் சொல்லிடாதீங்க, மைக்கில் மட்டும் தான் வாசிப்பேன்னு சொல்லிடாதீங்க. சொல்லுங்கள் 5 குறிப்பு. முதல்ல என்னது? எல்லாம் சேர்ந்தாது அப்படி கூட்டத்தோட கூடமா என்னமோ சொல்லுவாங்களா, அதை சொல்லிடுங்க. முதல்ல என்னது? ஜெபம். 2வது வேதவாசி. சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும். 3வது வசனத்தாங்க போட்டு சொல்றீங்க. தரிசனம். 5வது தாழ உள்ளதுக்கு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், முதலிடம் கொடுப்பது. சரி, நானே சொல்லிடுறேம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வேதத்தை படிக்கும்போது மனசு மனக்கண் திறக்க பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜெபிக்கணும். அது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும். சபை கூடுதலை விட்டு விடாதுங்கன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது, விட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதத்தை ஒழுங்காக வாசிக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 2:6 சொல்லி இருக்குது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும்னு சொல்லி. அதனால் வேதத்தை ஒழுங்காக படிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தரிசனத்தை பார்க்கணும். அந்த வசனம் வாசிக்கிற ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுலேருந்து தரிசனம் பார்க்கணும். அப்புறம் கடைசியாக முக்கியமாக ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா, இந்த 5 குறிப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாளில் கூட கண்களை மூடுவோம், மனக்கண்களை திறப்போம். அல்லேலூயா. பாருங்கள், ரொம்ப முக்கியம். பவுல் ஜெபிக்கும்போது, எபேசு பட்டணத்துக்காக ஜெபிக்கும்போது பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று ஜெபித்தார். ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. என் கண்களை திறந்தருளும் அப்பா, நான் பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். உடைய வேதத்தின் மகத்துவத்தை பார்க்கும்படி, ஆண்டவரே ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்கும்படி என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இல்லை, ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் கூட வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் மனக்கண்கள் திறக்கப்படணும்ப்பா. என் மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு நான் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி கேட்ட ஆண்டவர் மனக்கண்களை திறப்பார். எபேசு பட்டணத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இவங்க எங்கள் விசுவாசிகளுடைய மனக்கண்களை திறங்கப்பா, ஆவிக்குரிய கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று கேட்டார். இதனால கூட எல்லாரும் ஜெபம் பண்ண வாய் திறந்து, ஏசப்பா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். ஜெபம் பண்ணுங்க. முதல் குறிப்பே ஜெபந்தான். வாயை திறந்து கேட்டா ஆண்டவர் எதை கேட்டாலும் அதை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராகப்பா. சபைக்கு வந்து வசனத்தை கேட்கும் போது மனக்கண்கள் திறக்கப்படும். தரிசனத்தை வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்பாடு, அதுக்கு பேர் தான் வெளிப்பாடு. மனக்கண்கள் திறக்கப்படும் போது, வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம காணணும்,
தாழ விழுவது என்றால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் டு காட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். முதலாவது ஆண்டவரை முதலிடம் கொடுக்கும் போது பாருங்க, மார்த்தாள் மரியாளை குறித்து பார்க்கிறோம். மரியாள் முக்கியமான காரியம், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது நிமித்தம் கர்த்தர் அந்த மகளுடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே, அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பே. என்னுடைய மனக்கண்கள் கண்களை எடுப்பே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுப்பே, அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை எடுப்பே. அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவரோட கூட இருந்தே சீஷர்களுக்கு யாருன்னு தெரியல, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்களில் நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசமுள்ள மனக்கண்களாக கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும்படியா செபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு காத்திருந்து பொறுத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.